முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விருத்தாச்சலத்தில் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், வணக்கம். தற்பொழுது விருத்தாச்சலத்தில் இன்னும் சில மணி நேரங்களில் அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது விவேக்? அதாவது அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டம் இன்று நடைபெறுகின்றது. அதாவது கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலத்தில் கருவேப்பலங்குறிச்சி என்ற இடத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அது மட்டுமன்றி 13 வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஈடுபட உள்ளார். அது மட்டுமன்றி 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 13 தொகுதிகளை அவர் அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். மேலும் இந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகள் உள்ளன. அதாவது விருத்தாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், சிதம்பரம், புவனகிரி உள்ளிட்ட 9 தொகுதிகளை சேர்த்து மேலும் அது மட்டுமின்றி பெரம்பலூர், குண்டம், அரியலூர், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட 13 தொகுதிகளை கொண்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றார். இதற்காக இங்கு அதாவது கருவேப்பலங்குறிச்சி விருத்தாச்சலம் மெயின் ரோட்டில் அமைக்கப்பட்ட கருவேப்பலங்குறிச்சி என்ற இடத்தில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் இதற்காக பிரம்மாண்ட அரங்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக நிர்வாகிகளால் இங்கு பெரிய இடம் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள. மேலும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க ஆயிரக்கணக்கானோர் தற்போது 3 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் அது மட்டுமன்றி இந்த இடத்தில் அவர்கள் 3 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்க உள்ளது. இதற்கு பின்பு அந்த அறிமுக கூட்டத்தில் பிரச்சாரம் மற்றும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இங்கே எலிப்பேடு அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் அவர் வந்து இங்கே இறங்க உள்ளார். மனோஜ், நிச்சயமாக விவேக், அதாவது இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தன்னுடைய பிரச்சாரத்தை அங்கே விருத்தாச்சலத்தை தொடங்க இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வேறு எந்தெந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, அதாவது இன்னும் மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அவர்கள் ஆதரவு திரட்டுகிறார். அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? யார் யாரெல்லாம் பங்கேற்காங்க? அது பற்றியான தகவல்கள் இருக்கா? இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதாவது 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அவர் அறிமுகம் செய்து வைக்கின்றார். மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் பங்கேற்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் யாரும் இந்த இடத்தில் அவங்க நிர்வாகிகளுக்கான வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த கூட்டம் தற்போது 3 மணி அளவில் இங்கு துவங்க உள்ளது. 3 மணிக்கு மேல் அவர்கள் இந்த இடத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றார். மேலும் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட உள்ளார். அவர்களுக்கான அறிமுகத்தை செய்து வைத்து அதாவது முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்திலும் ஈடுபட உள்ளார். மேலும் அவர்கள் செய்த இந்த செய்து அவர்கள் குறித்து பிரச்சாரத்திலும் ஈடுபட உள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து இந்த இடத்தில் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் அதாவது காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் மொத்தம் அதாவது 3500க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் இந்த பொதுக்கூட்டத்தில் அதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மனோஜ், விவேக், விருத்தாச்சலத்திலிருந்து விரிவான தகவல்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விவேக்.